தோல்வி என்பது நிலையானது அல்ல, அது வெற்றியின் முதல் படி. இன்று நான் சொல்லப்போகும் ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு தொடக்கம். நமது வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாருக்கும் தோல்வி வரும். பரீட்சையில் நாங்கள் தோல்வி அடையலாம், எமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம், வியாபாரத்தில் நாங்கள் நட்டமடையலாம், எங்களுடைய காதலில் நாங்கள் தோல்வி அடையலாம். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தோல்வி உங்களை நிறுத்த வரவில்லை, உங்களை உருவாக்கத்தான் வருகின்றது. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது மறைந்து விட்டது போல தோன்றும். ஆனால் அதுவே ஒரு மரமாக வளர ஆரம்பிக்கும் தருணம். அதே மாதிரி உங்க தோல்விதான் உங்க வளர்ச்சியின் முதல் படி. நீங்கள் இப்போ சந்திக்கின்ற கஷ்டம் நாளைக்கு உங்களை பலமானவராக மாற்றும். இப்போ நீங்கள் அழுகிறீர்கள் என்றால் பரவாயில்லை, ஆனால் அங்கேயே அழுது கொண்டு நின்று விடாதீர்கள். தோல்வி உங்களுக்கு 3 விஷயங்களை கற்றுத்தரும். ஒன்று பொறுமை, மற்றது அனுபவம், மற்றது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை என்பது பிரதானமானதாகும். அதாவது தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. தன்னம்பிக்கையிலிருந்து இறை நம்பிக்கை பிரிந்தாலும் எமக்கு ஆபத்துத்தான். ஆகவே நாங்கள் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் இறை நம்பிக்கை உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். எங்களுடைய உயிரும் உடலும் போன்றது இந்த தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கை. ஆகவே நாங்கள் வெற்றியை எல்லோரும் கொண்டாடுவார்கள், ஆனால் தோல்வியை தாங்கி நிற்கின்றவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள். இன்று உங்களுக்கு தோல்வி வந்திருக்கலாம், ஆனால் நாளை உங்களுக்கு வெற்றி காத்திருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு தோல்வியால் உங்கள் கனவுகளை அடக்கம் பண்ணிவிட முடியாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தோல்வி வந்தது என்றால் கடவுள் உங்களை இன்னும் பெரிய வெற்றிக்காக தயார் பண்ணி கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆதலால் நீங்கள் எதற்குமே பயப்படாதீர்கள். தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள். பின்னடைவை ஏற்கவும் மீண்டும் எழுங்கள். ஃபீனிக்ஸ் பறவைகள் போன்று மீண்டெடுங்கள். ஏனென்றால் இது உங்கள் முடிவல்ல, இதுதான் உங்கள் வாழ்க்கையின் ஆரம்பம் என்பதை மறந்து விடாதீர்கள்.